தூக்க பிரச்சனை வயசானவங்களுக்கு நெறைய வரும். 2 விதமான ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆக்டிவா இருந்தா தான் உடல் சோர்வா இருந்தா தான் தூக்கம் வரும். ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராது. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். கடவுள் படைச்சப்ப ரொம்ப சிம்பிள். வெளிச்சம் இருந்துச்சுன்னா முழிச்சிட்டுரு, இருட்டா இருந்துச்சுன்னா தூங்கு அவ்வளோதான். வயசானவங்களுக்கு நெறைய ஃபோன் பார்க்கறது, டேப் பார்க்கறது, டிவி பார்க்கறது. ஸோ அது ப்ரொலாங்டு ஸ்க்ரீன் டைம் இருக்கிறப்ப, அந்த வெளிச்சம் ப்ளூ லைட் போகுறப்ப, பகல் பகல்னு பிரெயினுக்கு சிக்னல் குடுக்குது. ஸோ அப்போ அது பகல்னா என்ன சொல்லும்? முழிச்சிட்டுரு. ஹெவி ஃபுட் சாப்பிடுறது. நைட்ல ஹெவியா சாப்பிட்டா நம்ம உடம்பு அது செரிக்க போகும் இல்லையா? தட் வில் கீப் அஸ் அவேக். ஸோ மார்னிங் அடிக்வேட் சன்லைட் எக்ஸ்போஷர், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருந்தாலே தூக்கமும் பசியும் நார்மலா வரணும். வயசானவங்க தூங்காததுக்கு ஏதாவது மேஜர் ரீசன்ஸ் இருக்காங்க? டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி தான் மேஜர். ஸ்கூல் பிள்ளைங்கள மாரி இருக்கணும். 9, 9:30க்கு தூங்கிரணும். 6 மணிக்கு அந்த ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப ரொட்டீன். நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. அது கரெக்ட்டா ஓடிட்டு இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கும். சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட ஜிரியாட்ரிக்ஸ் முதியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரான டாக்டர் ஸ்ரீகங்கா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையா நம்ம வீட்ல வயசானவங்க இருந்தா பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள எப்படிடா நம்ம பார்த்துக்கிறது, ஒரு குழந்தையாவே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். பல சந்தேகங்கள் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இதுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணுமா, இது இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்மா. தேங்க் யூ. மேம், இன்னொரு பக்கம் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் தாண்டி தூக்கமும் வயசானவங்க வீட்ல இருந்தா அவங்க எப்ப தூங்குறாங்க? ஃபர்ஸ்ட் படுத்தே இருப்பாங்க. ஆனா அவங்க தூங்குறாங்களான்னே தெரியாது. இன்னொரு பக்கம் கேட்டா, நான் மத்தியானம் தூங்கிட்டேன். எனக்கு இப்ப தூக்கம் வரல அப்படின்னு நைட் எல்லாம் முழிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப எழுந்து பார்த்தாலும் அவங்க தூங்காம தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த தூக்கம் பிரச்சனை வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு மேம்? தூக்க பிரச்சனை வயசானவங்களுக்கு நெறைய வரும். 2 விதமான ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. அது சில பேர். இன்னொரு பாதி பேர் பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலயும் 2 பிரிவு இருக்கு. சில பேர் படுத்த உடனே தூக்கம் அந்த பிடிக்கிற சமயம் தூக்கம் பிடிக்க முடியாது. படுத்த உடனே தூக்கம் வராது. ரொம்ப நேரம் புரண்டு புரண்டு 11, 12 மணி ஆகும். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரம் முழிப்பு வருது. 2:30, 3க்கெல்லாம் முழிப்பு வருது. ஸோ இதுல அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி தூக்கமின்மை, அந்த பிடிக்கிறதுல கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல பார்த்தோம் நெறைய தூங்குறது நார்மல். நம்ம உடல் சோர்வா இருக்கு, தூங்குறாங்க. ரொம்பவே தூங்குறாங்க, அலர்ட்டா இருக்க கஷ்டப்படுறாங்கன்னா, டாக்டர் பார்க்கணும். ஒருவேளை வேற ஏதாவது டிப்ரசிவ் இல்னஸ் இருக்கா? ஏன் அப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, தூக்கம் பிடிக்கிறதுல கஷ்டமா இருக்குன்னா, அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. ஒண்ணு லேக் ஆஃப் பிசிக்கல் எக்சர்சைஸ். நம்ம ஆக்டிவா இருந்தா தான் உடல் சோர்வா இருந்தா தான் தூக்கம் வரும். ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராது. நல்லா சாயந்தரம் ஒரு ஒரு 2 ரவுண்ட் நல்லா வாக் பண்ணி, பாடி இப்படி இறக்கி விட்டீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. உடல் அசந்து போனா தான் அப்படி அடிச்சு போட்ட மாரி தூங்குவாங்க. ஸோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். 2வது லைட் ஸ்டிமுலேஷன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மள கடவுள் படைச்சப்ப ரொம்ப சிம்பிள். வெளிச்சம் இருந்துச்சுன்னா முழிச்சிட்டுரு, இருட்டா இருந்துச்சுன்னா தூங்கு அவ்வளோதான். அவ்வளோதான் அது. பட் நம்ம அத ரொம்ப குழப்பிட்டோம் அந்த சிஸ்டத்த. ஸோ அது போட்டு அது பகலா, இரவான்னு தெரியாம இந்த ஸ்க்ரீன் டைம் யூஸ், மொபைல் ஃபோன் வயசானவங்களுக்கு, குழந்தைங்க கூட இல்ல. வயசானவங்களுக்கு நெறைய ஃபோன் பார்க்கறது, டேப் பார்க்கறது, டிவி பார்க்கறது. ஸோ அது ப்ரொலாங்டு ஸ்க்ரீன் டைம் இருக்கிறப்ப, அந்த வெளிச்சம் ப்ளூ லைட் போகுறப்ப, ஆ பகல் பகல்னு பிரெயினுக்கு சிக்னல் குடுக்குது. ஸோ அப்ப அது பகல்னா என்ன சொல்லும்? "முழிச்சிட்டுரு, மோர் அலர்ட்டா இரு" அப்படின்னு சொல்லும். ஸோ வர தூக்கமும் வராது உங்களுக்கு. ஸோ அந்த ரொம்ப நேரம் டிவி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் அப்படி இல்ல. ஒரு சில பேருக்கு தூக்கம் பிடிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும். சில பேர் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அது அவங்களுக்கு பொழுதுபோக்கே டிவியா இருக்கலாம். நான் தப்பு சொல்ல. பட் தூக்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அத மாத்திக்கணும். ஐடியலா பார்த்தோம்னா 7 மணிக்கு மேல தூக்கம் கஷ்டப்படுறவங்களுக்கு 7 மணிக்குள்ள எல்லா கேட்ஜெட்ஸையும் மூடிடணும்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்லீப்ல ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு. சில பேர் தூங்கவே மாட்டாங்க. 1 மணி வரைக்கும் தூக்கம் வரலம்பாங்க. ஆனா கேட்டா 10:30 அ லாங் பேக் வாணி ராணி பார்த்துட்டு தான் தூங்குவேம்பாங்க சில எங்க பேரு. பாட்டிலாம் அததான் ஸோ பண்ணுவாங்க. அதான் வ சன் டிவில அந்த ஏதாவது ஒரு சேனல்ல கடைசியா எந்த சீரியல் சீரியல். அது முடியுதோ. பார்த்து தான் தூங்குவேன்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ, அப்ப அதனுடைய சிரமங்கள் இருக்கத்தான் இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ஃபுட் சாப்பிடுறது. நைட்ல ஹெவியா சாப்பிட்டா நம்ம உடம்பு அ அது செரிக்க போகும் இல்லையா? தட் வில் கீப் அஸ் அவேக். அது நம்மள முழிச்சுட்டு இருக்க வைக்கும். ஸோ, அதனால தான் நைட்ல லைட்டா சாப்பிடணும். கிரீஸி ஃபுட், ஆயிலி ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூங்குறதுக்கு நமக்கு மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் வேணும். அது சுரக்கறதுக்கு உடம்புல நமக்கு நம்ம ஒண்ணு நல்ல டயட் வேணும். இன்னொன்னு சூரிய வெளிச்ச எக்ஸ்போஷர் டே டைம்ல. பகல் வேளையில நம்ம சூரிய வெளிச்ச எக்ஸ்போஷர் இருந்தா தான், அப்ப ஒரு கெமிக்கல் வரும்.
அது நைட்டு நமக்கு மெலட்டோனினா கன்வெர்ட் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம பகல்ல யாரும் சூரிய வெளிச்சத்திலே போறது கிடையாது. அதோட இல்லாம பகல் வெளியிலே எல்லா ஸ்க்ரீனையும் போட்டு இருட்டா தான் உட்காந்துக்கிறோம். ஸோ அதுலயுமே உங்களுக்கு தூக்கமின்மைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. லேக் ஆஃப் மெலட்டோனின். ஸோ மார்னிங் அடிக்வேட் சன்லைட் எக்ஸ்போஷர், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருந்தாலே தூக்கமும், பசியும் நார்மலா வரணும். இயற்கையா எல்லாருக்கும். இதெல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். எதுவுமே ராக்கெட் சயன்ஸ் இல்ல. ஸோ இதையும் தாண்டி வரலன்னா பார்க்கணும். அந்த செகண்ட் கேட்டகரி ஒண்ணு சொன்னேன். சீக்கிரம் எந்திரிக்கிறது 2:33க்கு. அது நிச்சயமா மருத்துவர பார்க்கணும். ஏன்னா, அது மன உளைச்சலா இருக்கலாம், டிப்ரஷனா இருக்கலாம், ஆங்ஸைட்டி டிஸார்டரா இருக்கலாம். ஏன் எந்திரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சில பேருக்கு நைட்ல 2, 3 தடவ ஆம் யூரின் பாஸ் பண்றதுக்காக எந்திரிப்பாங்க. மேல்ஸா இருக்கலாம், ஃபீமேல்ஸா இருக்கலாம். அது பிளாடர் டிஸார்டர்ஸ், பிளாடர் மசில் வீக்னஸ்னால இருக்கலாம். அப்போ அதுவும் ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் தூங்க முடியாம இருக்கலாம். அப்போ அதுவும் மருத்துவரோட டிஸ்கஸ் பண்ணா, அத உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சில மருந்துகள் எடுத்தா, உங்க தூக்கம் கொஞ்சம் சரிப்படலாம். ஸோ எதுனால தூங்கலன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ். நீங்க ஒழுங்கா உங்க ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லுவோம். ஒரே டைம்ல தூங்க போறது. ஒரு நாளைக்கு 9, ஒரு நாளைக்கு 11, ஒரு நாளைக்கு 12 அப்படி இருக்கக்கூடாது. ஸ்லீப் டைம்னா 9 இப்ப முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 9 ஸ்கூல் பிள்ளைங்கள மாரி இருக்கணும். 9, 9:30க்கு தூங்கிரணும். 6 மணிக்கு அந்த அந்த ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப ரொட்டீன் நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. அது கரெக்ட்டா ஓடிட்டு இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கும். அத நம்ம மிஸ் பண்ணோம்னா எதுவுமே சரியாகாது. ரெகுலரா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தூங்கணும். எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் டைம் இருக்கு. டைம வயசானவங்க கம்மி பண்ணணும். ஆனா அவங்க அந்த ஃபோனோ, இல்ல டிவியோ வந்து பார்க்கறத கம்மி பண்ணா டென்ஷன் ஆவுறாங்கல்ல மேம். என்ன டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்றியா? நீ என்ன வந்து என்ன ஏன் குழந்தை மாரி ட்ரீட் அது பண்றன்ற ஏன்னா, அதோட நெறைய நேரம் அது வந்து அவங்கள அதோடவே விட்டுட்டோம். ம். இப்ப வேற ஆக்டிவிட்டி இருந்துச்சு வச்சுக்கங்களேன். ஒண்ணு அது ஒரு நியூ டாய் அவங்களுக்கு. முன்ன ம். அவங்க 10 வருஷம் முன்னாடி ஒரு ஒரு இதெல்லாம் பார்த்ததில்ல. ஸோ, ம். இப்ப அவங்களுக்கு நெறைய ஃப்ரீ டைம் இருக்கு, பார்க்குறாங்க. பட் என்னன்னா, அந்த நான் முன்னாடி சொன்னேன், ஒரு முடிவெடுக்கிற தன்மை இல்ல. டிசிஷன் மேக்கிங். இவ்வளோ போதும் எனக்குன்னு அது சொல்ல தெரியாம இருக்கலாம். இப்ப சாப்பிடும்போதே சில பேருக்கு எனக்கு இது போதும்ன்னு சொல்ல தெரியாது. ம். நம்மளா பார்த்து குடுக்கறது தான். அது மாரி எனக்கு இது போதும். இதுக்கு மேல பார்த்தா எனக்கு பாதிக்குங்கிற அந்த திங்கிங் வராம போலாம். சொல்லி நம்ம தான் முள்ள முள்ள பண்ணணும். இல்லன்னா வேற ஏதாவது முறையில அத செயல்படுத்த பார்க்கணும் நம்ம. ஓகே மேம். இத தாண்டி இவங்க தூங்காததுக்கு, வயசானவங்க தூங்காததுக்கு ஏதாவது மேஜர் ரீசன்ஸ் இருக்கா மேம்? டிப்ரஷன், ஆங்ஸைட்டி தான் மேஜர். ஓகே. அத சரி செய்யறதுக்கான வழிகள் அத என்னவா? சரி செய்யறதுக்கு ஃபுல் மருத்துவ ஆலோசனை வேணும். அதுல அவங்களுக்கு தேவையான தெரப்பி இருக்கு, மருந்துகள் இருக்கு. எதுனாலன்னு பண்ணி, அது ஒரு தனி டாபிக் அது ஆக்சுவலா. இத அவங்க அப்படி இருக்காங்க, தூங்காம இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு கூட வீட்ல இருக்கவங்களோ, பசங்களோ கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் அவங்களுக்கு என்னவா இருக்கு மேம்? ஏன்னா அவங்க படுத்திருப்பாங்க. ஆனா அவங்க தூங்குறாங்களான்றது நம்மளுக்கு காலையில தெரியாதுல்ல. எந்திரிச்சா தூங்கிட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இரிட்டபிளா இருக்க மாட்டாங்க. ம். இப்ப தூக்கமே இல்லன்னு சொல்றாங்க வச்சுக்கங்களேன். இப்ப ஆப்வியஸ்லி இப்போ ஒரு ஒரு மருத்துவர்ட்ட போனாலும் அவருக்கு தெரியாது. நீங்க சொல்றத வச்சு தான் அவங்க வைத்தியம் பண்றாங்க. ம். ஸோ தூங்கல அப்படின்னு வீட்ல ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்கன்னா, அத எப்போதுமே ஒருத்தர் சொல்றத வச்சு ஒரு மருத்துவர் டிசைட் பண்ண போறதில்ல. இப்ப பேஷண்ட் சொல்றாங்க எனக்கு தூக்கம் இல்லன்னா, அத கேட்டுப்பாங்க. ம். கொலாட்ரல் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். கூட கூட்டிட்டு வராங்க இல்லையா? ம். ஃபேமிலி மெம்பர் அவங்களையும் கேட்டுப்பாங்க. இவங்க என்னலாம் பண்றாங்க? மதியம் தூங்குறாங்களா? நைட் படுத்த உடனே தூக்கம் வருதான்னு. இது 2யும் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு அசஸ்மென்ட் பண்ணி, தூக்க மாத்திரை வேணுமா? இல்ல அவங்க டிப்ரஷன், ஆங்ஸைட்டிய பண்ணணுமான்லாம் சொல்லுவாங்க. ஓகே. அதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அந்த மாத்திரையெல்லாம் குடுத்தோம்னா ட்ரௌசினஸ் வரும் வச்சுக்கோங்களேன். அவங்க எந்திரிக்கிறப்ப அவங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம். ம். பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாம இருக்கலாம். ஓகே. ஸோ நெறைய ஃபால்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாத்திரைகள்லாம் குடுக்கும்போது நான் குடுக்கும்போது நைட்ல ட்ரவுசியா இருக்கலாம். எந்திரிக்கும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல ம். ஒருத்தர் சூப்பர்விஷன் வேணும். ஓகே. அந்த மாரி சொல்லி தான் குடுக்கறது. ஏன்னா முக்காவாசி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட்ல தான் நடக்கும். நார்மல் பெர்சன்ஸ்க்கே. இந்த ம். மாரி மருந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸஸ் ஸ்லோ ஆகும். கொஞ்சம் ட்ரவுசியா இருப்போம். ஸோ ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட் தான் ஆகும் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன். ஸோ அத அவங்களுக்கு அத சொல்லி, அதை குடுத்து சூப்பர்விஷனோட பண்ணா நிச்சயம் மருத்துவர் குடுத்தாங்கன்னா எடுத்துக்கணும். பட் அதோட ஓகே. சேர்ந்து பிரிகாஷன்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கணும். எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஃபாலோ பண்ணா அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் டெஃபினட்டா டைம் வந்து கிடைக்கும். பேஷண்ட்டுக்கும் நல்லது, பார்த்துக்கிறவங்களுக்கும் நிம்மதி. ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.